ஹலோ கைஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறப்போ என்கிட்ட பேசுகிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னப்பா நீ வெளிநாட்டில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசுவாங்க. இந்தியாவில் சம்பாதிக்கிற 1,00,000மும் கனடாவில் சம்பாதிக்கிற 1,00,000மும் வந்து சேம் கிடையாது. ஏன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்கனாமிக்ஸில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கனடாவில் நீங்கள் ஒரு $100 கொடுத்து வாங்குற என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை வந்து நம்ம ஊரில் 1,800 கொடுத்தா தான் வந்து அந்த பொருளை வந்து வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து வேறு, இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து வேறு. இதை வந்து தமிழில் வந்து வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெப்சைட்டில் போயிட்டு கனடாவில் 1,00,000 சம்பாரிச்சா நம்ம ஊரில் என்ன லைஃப் ஸ்டைல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே கனடாவில் 1,00,000 சம்பாரிச்சா நம்ம ஊரில் போயிட்டு அதை அதை அப்படியே செலவு பண்ணி பார்த்தா 27,000 ஊரில் ஒருத்தர் என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாரோ அதை தான் வந்து இங்கே 1,00,000 வாங்குறவங்க வந்து வாழ முடியும். ஸோ இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இனிமேல் யாராச்சும் உங்ககிட்ட வந்து நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைங்க. அண்ட் இது வந்து கரன்சி டு கரன்சி வந்து டிஃபர் ஆகும். வேறு வேறு கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வேறு வேறு நம்பர்ஸ் வரும். ஸோ இது வந்து வேணும்னா இந்த கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.